என்னுடைய அம்மா சாதாரணமாக நான் எங்கே பேச போனாலும் அவ்வளவு சீக்கிரமாக வந்துவிட மாட்டார். அவர் இங்கே வந்ததற்கு காரணம் என் பேச்சு கேட்பதற்காக அல்ல. அவருக்கு கிருஷ்ணன் என்றால் பிடிக்கும். அதனால் தான் வந்திருக்கிறார். என்னுடைய அம்மா எனக்கு இவங்க அம்மாவா இருந்ததுனால தான் எனக்கு ராமானந்த் சாகரனுடைய ராமாயணம் முழுக்க பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஆர்பி சௌத்ரின்னு நினைக்கிறேன், சோப்ரா, அவருடைய மகாபாரதம் முழுக்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு. நீங்க என்ன இல்லை, இந்த இடத்துல அம்மாவை நிற்க வச்சு பேசுனீங்கன்னா சாந்தனுலிருந்து ஆரம்பிச்சு மகாபாரதத்தை சொல்லி முடிச்சிருவாங்க அவங்க. ஒரு காட்சி எனக்கு முன்னால் வருகிறது. கிருஷ்ணலீலா என்கின்ற புத்தகத்தில் லீலா என்கின்ற சொல் வட சொல், லீலை என்கின்ற சொல். இந்த சொல் எதை குறிக்கிறது? இலா கணேசன் ஐயா அவர்கள் மணிப்பூரிலே கவர்னராக இருந்த பொழுது எப்பொழுதுமே சில மார்க்கங்கள் உண்டு. அந்த மதம் சார்ந்த சிந்தனைக்கு என்று ஒரு தத்துவம் உண்டு. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் கோடானு கோடி மக்கள் சில மார்க்கங்களை பின்பற்றுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கடவுளை அடையக்கூடிய வழி என்பது ஒவ்வொருவரும் சமைத்து வைத்திருக்கக்கூடிய பாதை. அந்த சமைத்து வைத்திருக்கக்கூடிய பாதையில் ஒரு சிந்தனையை நான் சொல்லுகிறேன். இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. கடவுள் கிட்ட போனா எப்படி இருக்கணும், நம்மை கடவுளுக்கு முன்னால் எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சில மார்க்கங்கள் சில விஷயங்களை நமக்கு சட்டப்பூர்வமாக தந்திருக்கு. அதிலிருந்து முற்றிலுமாக வித்தியாசப்பட்ட சிந்தனை தான் கிருஷ்ணன் என்கின்ற சிந்தனை. நீங்க அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, இறைவனிடம் கையேந்துங்கள். சூப்பர் பாட்டு அது. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், அல்லல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இதுவரைக்கும் பாட்டிருக்கு. அடுத்த 2 வரி, அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள். சரியா? அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருக என்று அழுது கேளுங்கள். பாட்டு. ராசலீலா நடக்கக்கூடிய அந்த விருந்தாவன் தோட்டத்திற்குள் நுழைகிறோம் நாம். அது அப்படியே நான் சொல்றேன். இன்றைக்கு நான் அனுபவித்த இந்த விஷயத்தை உங்களிடத்தில் கடத்திவிட்டு போகிறேன். கிருஷ்ணலீலா புத்தகத்தில் வெளியீட்டு விழாவில், அறிமுக விழாவிலே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததாக நான் இதை கொள்கிறேன். உள்ள நுழைகிறோம். அந்த உள்ள நுழைகின்ற பொழுது அது ஒரு வீடு மாதிரி இருக்கு அந்த கோவில். அவர் சொன்ன மாதிரி யாரை பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லல, யாரை பார்த்தாலும் ராதே ராதேன்றாங்க. இந்த ராதேயா இருக்கிறது இருக்குல்ல, கிருஷ்ணனா இருக்கிறதுக்கு கூட சுலபம், ராதையா இருக்கிறது தான் கஷ்டம். கடவுளா ஆகிரலாம். கடவுளுக்கு தன்னை நிகராக்கி கொண்டு அவனோடு மர்ஜ் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி காலம் கடந்து கிருஷ்ணனை ஒப்பாக வந்து கிருஷ்ணனுடைய பெயரே இல்லாமல் வெறும் ராதை பெயராவே நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி அவளுக்கு வாய்த்தது அப்படிங்கிறத நான் உள்ள போகிறேன். அப்போ அந்த பூசாரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ஹிந்தி தெரியும், கூட வந்ததுக்கெல்லாம் தெரியாது, எல்லாம் தமிழ் இங்கிலீஷ். எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த பூசாரி என்கிட்ட சொல்றார், அழாதீங்க, அழக்கூடாது. வேற எப்படி? கடவுளை பார்த்தா நமக்கே அந்த பொங்கி ஆனந்தத்தால கண்ணீர் வந்துருமே, மனசெல்லாம் அப்படி பிடிச்சி உருக்கிருமே, எப்படி அழாம? ஒண்ணுதான் விருந்தாவனுடைய ரகசியம், இதை நீ புரிந்து கொள். அந்த பூசாரி சொன்னதையா என்னன்னா, நீ எதை விருந்தாவனத்தில் தருகிறாயோ அதை இரட்டிப்பாக பெறுவாய். அப்போ என்ன செய்யணும்னா, கூத்தாடு, ஆனந்த கூத்தாடு, மகிழ்ந்திரு.
எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அந்த ராதை முன்னாலும் அந்த கிருஷ்ணன் முன்னாலும் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அதை விட 100 மடங்கு மகிழ்ச்சி அவர்கள் உனக்கு தந்து கொண்டே இருப்பார்கள். மகிழ்ச்சியாக இருந்த உடனே நான் சொல்ற முரளி அண்ணாவோடு சேர்த்து நாங்க ஒரு 10 பேர் 11 பேர் இருந்தோம். எல்லாமே சிரிச்சு கொண்டாடி தட்டாமலை எல்லாம் ஆடிட்டு உட்கார்ந்து சிரிச்சு பாடி ஆடி அந்த வளாகத்தை விட்டு வெளியில் வந்தோம், அந்த கோவிலை விட்டு வெளியில் வந்தோம். கொண்டாட்டம், வாழ்க்கையை கொண்டாட்டமாக வைத்திருப்பது. சத்குரு சொல்லுவார், என்னை உங்கள் வீட்டிற்கு அழைக்காதீர்கள், ஏனென்றால் உங்கள் வீட்டை உங்களை விட ஆனந்தமாக நான் அனுபவித்து விடுவேன். கொண்டாட்டமாக இருப்பது, கொண்டாட்டத்திற்கு நமக்கு ஒரு நாள் தேவைப்படுகிறது. பிறந்த நாளோ கல்யாண நாளோ, கல்யாண நாள் அன்னைக்கு கணவன் மனைவியில ஒன்னு கல்யாண நாளை மறந்துச்சுன்னா முடிஞ்சது அன்னைக்கு ஹோல் டே. காதலிக்கும் போது நீ இப்படி இருந்தியா? கணவனான மட்டும் இப்படி இருக்கிற? பாருங்களேன், சத்குரு சொல்கிறார், கிருஷ்ணலீலா நூலின் மூலமாக நமக்கு சொல்கிறார், டோன்ட் சீக் த டேஸ் ஃபார் செலிப்ரேஷன், லைஃப் itself is sufficient to celebrate. வாழ்க்கையே போதுமானது, நீ மகிழ்ந்து இருப்பதற்கு வாழ்க்கையே போதுமானது. அதற்கு உனக்கு உதாரணம் வேண்டுமா? இந்த கிருஷ்ணனின் லீலையை பார், படி. கிருஷ்ணலீலை பார்ட் 2 வரப்போகுதுல்ல, அந்த பார்ட் 2ல என்னென்ன வரப்போகுதோ அவருடைய சத்சங்கம் கேட்டவர்களுக்கு அது தெரியும். தன்னுடைய பேச்சில மிக மிக முக்கியமாக கிருஷ்ணரை பற்றி பேசாமல் அவர் சத்சங்கத்தை மேக்சிமம் முடிக்க மாட்டார். ஏனென்றால் கொண்டாடுவதென்றால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கை நாம் கொண்டாடவே மாட்டேன் என்கிறோம். இவ்வளவு காலம் தானே வந்தோம். அந்த காலகட்டத்தில் எதற்காக நாம் சோகமாக இருக்க வேண்டும்? உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஆகப்பெரிய பாவம் சோகமாக இருப்பதுதான், சோம்பேறியாக இருப்பதுதான். கிருஷ்ணன் இருக்கான்ல, கிருஷ்ணன் கிட்ட எல்லா குணங்களும் இருந்தது, எல்லா குணங்களும் இருந்தது. அவன்கிட்ட நீங்க இல்லாத குணத்தையும் ஒண்ணு பார்க்கவே முடியாது. இப்பொழுது இவன் வருவான், நீ ஒரு வேலை செய், இந்த வேலையை செஞ்சான்னா இவன் தோத்துருவான்ற வஞ்சகத்தையும் சொல்லுவார். துரியோதனனை சாவடிச்சது கிருஷ்ணனுடைய சூழ்ச்சிதான். அவன் சூது செய்வான், சூழ்ச்சி செய்வான், அவன் மகிழ்ந்திருப்பான், அவன் ஆடுவான், பாடுவான், எல்லாம் செய்வான். அவனிடத்தில் இல்லாத ஒரே ஒரு குணம் எது என்றால், கிருஷ்ணலீலா புத்தகத்தில் சத்குரு சொல்கிறார், கிருஷ்ணனிடத்தில் இல்லவே இல்லை என்கின்ற ஒரே குணம் மெத்தனம். அவன் மெத்தனமா இருக்கவே மாட்டான், அவன் சோம்பேறியா இருக்கவே மாட்டான். அது என்ன அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி என்று இருக்கவே மாட்டான். வினாடிகள் முழுக்க முழுக்க உணர்வோடும் விழிப்புணர்வோடும் இருந்தவன் கிருஷ்ணன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காட்சி, இங்க 2-3 பேர் பேசினார். சாந்தபாணியினுடைய மகன் புனர்தத்தன். புனர்தத்தன் ஒரு தீவிலே நாகக்கண்ணிகளோடு சிக்கிக் கொண்டான். இவன் தான் இளவரசன் என்பது சில வார்த்தைகளால் கண்டுபிடிக்கிறான் கிருஷ்ணன். இப்படி போகுது ஒரு எபிசோடு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த புத்தகத்துல கிருஷ்ணன் செய்த லீலைகளில் மிக முக்கியமான லீலை என்ன தெரியுமா? he was a protector and he was a lovable protector for women. பெண்களுக்கு அவன் மிக மிக அற்புதமான பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை பெண்களுக்கு அவன் தந்து கொண்டே இருந்தான் என்று பேசுகிறது இந்த நூல். அப்புறமா ஒரு வார்த்தை சொல்றார், நீங்கள் கிருஷ்ணனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆணாக கிருஷ்ணனை புரிந்து கொள்ளவே முடியாது, நீங்கள் உங்களை ஒரு பெண்ணாக நினைத்தால் மட்டும்தான் கிருஷ்ணன் மீது உங்களுக்கு காதல் வரும். இதுதான் நாயகர் பாவம். முன்னம் அவனது நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனது ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அம்மையப்பன் அத்தனையும் மறந்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரம் தன்னை துறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அப்பர் தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் ஜீவாத்மா போய் பரமாத்மாவோடு சேரும். இதுதான் கிருஷ்ணலீலா. மீரா வருகிறாள்,
மீராவிடம் சொல்லுகிறார்கள், நீ கோயிலுக்குள் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஏன் போகக்கூடாது என்றால் நீ பெண். மீரா சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், கிருஷ்ணன் ஒருவன் தானே புருஷோத்தமன், அவன் ஒருத்தன் தான் என் புருஷன், அவன்தான் பரமாத்மா. நாம் எல்லோரும் கோபியர்கள் தானே, நாங்கள் எல்லோரும் பெண்கள் தானே. கோபியர்கள் என்றாலே பரமாத்மாவின் கூட்டம் தானே. இந்த பரமாத்மாவின் கூட்டங்களை ஒட்டுமொத்தமாக அந்த அன்பின் வடிவில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது பரமாத்மாவோடு போய் சேர்ந்து விடுகிறோம் என்பதுதானே கிருஷ்ண தத்துவம். நீங்க பாருங்க, புனர்தத்தன் கதையை பாலா பேசுறார். அதை படிக்கும்போது ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல. என்ன பிரச்சனை தெரியுமா? எழுதுறவங்களுக்கு பேச வராது, பேசுறவங்களுக்கு எழுத வராது. என்ன வேற எழுத்தாளர்னு சொல்லிட்டீங்க. அதுக்காக 2 புக்காவது ரிலீஸ் பண்ணிடுறேன் நான். நம்மை எப்படி ஒரு விஷயத்துல கொண்டு போய் நிறுத்துறது? பாலா பேசுகின்ற பொழுது பேசுகிறார், புனர்தத்தன் என்பவன் தன்னுடைய குருநாதரின் மகன். அவன் இளவரசனாக இருக்கிறான் அந்த நாகக்கன்னிகைகள் மத்தியில. அதுல அந்த நாகக்கன்னிகளுடைய எபிசோட கண்டிப்பாங்க நீங்க படிச்சு பாருங்களேன். அவங்க சொல்றாங்க, நாகக்கன்னிகள் எப்படி இன்னொருவரை வசியம் செய்கிறார்கள் என்று வசியம் செய்யப்பட்டவர்களுக்கு புரியவே புரியாது என்று எழுதப்படுகிறது. நீங்க அதை எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நிலையிலே நம்முடைய மனதை அந்த இடத்தில் ஒப்படைத்து இருக்கிறோம். நாம் அதிலிருந்து ரிலீஸ் பண்ணி அந்த புனர்தத்தனை கூட்டிட்டு வராருங்க. உண்மையாவே சொல்ற, ரொம்ப விறுவிறுப்பான படத்தினுடைய கடைசி கிளைமேக்ஸ் காட்சிகள் பார்க்கிற மாதிரியே இருந்தது. அது புத்தகம் என்னாலும் கீழே வைக்க முடியல. கடைசியா சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து படகுத்துறைக்கு வந்துருவாங்க. படகுத்துறையில வந்து எடுத்து அந்த இளவரசன் புனர்தத்தனை அவர் வந்து அந்த படகுல தள்ளிடுவார். தானும் போய் அதுல ஏறிடுவார். அப்படி ஏறும் பொழுது உண்மையாகவே இவரை காதலித்த ஒரு பெண், ஆசிரா அவ பேர். இங்கதாங்க நான் நின்ன, இதாங்க கிருஷ்ணன். ஆசிரா ஓடி வரா, அவ நாகக்கன்னி. ஓடி வரா, ஓடி வந்து அப்படியே கிருஷ்ணனோடு தன்னை அப்படியே மர்ச் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டா. கிருஷ்ணன் என்ன தெரியுமா பண்ணா? நாகக்கன்னிகளை நம்ப முடியாது, நாகக்கன்னிகளை அழைத்து கொண்டு போக முடியாது, அவர்களிடமிருந்து விடுபடுவதுதான் மனித குலத்திற்கான ஒரே தீர்வு என்று சொல்லித்தான் புனர்தத்தனை கூட்டிட்டு வரார். ஆனா ஒரு நாகக்கன்னிகை கிட்ட வந்துட்டா, அவள் உடலோடு ஒட்டிக்கிட்டா. அந்த உடலோடு அவளை ஸ்பரிசம் செய்தவுடன் அவள் உள்ளத்தில் இருந்த தூய அன்பை புரிந்து கொண்ட கிருஷ்ணன் அப்படி அலேக்கா தூக்கி ஆசிராவையும் தூக்கி படகுல போட்டார். படகு போகுது. ராணி வந்து கத்ரா, ஆசிரா படகிலிருந்து கீழே கடலிலே குதி, கரை வந்து சேர். அவ ஆணையிட்ட உடனே ஆசிரா என்ன ஆனான்னு தெரியாது, எல்லாத்தையும் மறக்கிறா, நேரா தண்ணியில குதிச்சிட்டா. உடனே கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அவள் போனால் அவள் பிழைக்க மாட்டாள், அவளை பிடிச்சுக்கோங்கன்னு. தடுக்கிறார் கிருஷ்ணன், அவளை தடுக்காதே. இந்த இடத்துல அவளை தடுக்காதன்னு சொன்ன அந்த கிருஷ்ணன் இருக்கான்ல, அதுதாங்க கிருஷ்ணலீலையின் மாயம். வருகின்ற பொழுது அழைத்துக் கொள்வதும் போகின்ற பொழுது விட்டு நின்று கொண்டிருப்பதுமான உண்மையான விட்டு விடுதலையாவதும், வருகின்ற சரணாகதி என்று வந்தால் யார் வந்தாலும் எடுத்து அணைத்துக் கொள்வதற்குமான ரகசியம்தான் கிருஷ்ணன். அது ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவிதா தான் சொன்னாங்க. அந்த ஹஸ்த அப்படிங்கிற ஒரு காளைக்கு முன்னால ராதை வந்து நின்ன உடனே பின்னால என்ன தெரியும் பண்ணா, நீ நில்லுன்னு சொல்லிட்டு விடலைங்க ராதையாவா. எத்தனை ஆம்பளைங்களுக்குங்க இது புரியும்? கோமா இருக்கிறதுனால 2 செகண்ட். என்ன தெரியுமா சொல்றான்? ராதே, எனக்கு பின்னால வந்து நில். அதுல ஒரு நுட்பம் சொன்னான் பாருங்க, அது கவிதா சொல்லணும். ரொம்ப நுட்பம். அதை வெளிப்படையா சொன்னாங்க. கால்களைத்தான் பார்க்கும், நீ என்ன பண்ணு, என் காலுக்கு பின்னால உன் காலை நிறுத்து. என் கால் வேறு உன் கால் வேறு என்று நீ
வெளியில் தெரிய முடியாதபடிக்கு எனக்குள்ளாக அந்த கால்களை சேர்த்து கொண்டு நில்லுன்னு சொல்லி ஆணையிடுறார். அந்த பொண்ணு அப்படியே நிக்குது. நின்ன உடனே என்ன தெரியுமா பண்ணாரு? நேரா அது ஹஸ்து மேல ஏறி உட்கார்றாருல, அது துள்ளுதுங்க. உட்கார்ந்த அடுத்த வினாடி, அது துள்ள ஆரம்பிக்கிற வினாடியும் ராதையை தூக்கி அப்படியே பின்னால உட்கார்ந்த வினாடியும் ஒன்னா இருந்தது. எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரியே இருந்தது எனக்கு. அது குதிச்சு ஓடுது. இவங்க சொன்னாங்கல்ல, நீங்க படிச்சு பாருங்க. அதோட இவன் புல்லாங்குழல் வாசிச்சு இனிப்பு கலந்த வைக்கோல் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டான். ஆனா முதுகுல அப்பதான் முதல்ல ஏறி உட்காரான். கூட இன்னொரு வெயிட் இருக்குது பின்னால. ஹஸ்துக்கு தெரியல. ஹஸ்து பாட்டுக்கு தூக்கி அடிக்குது. எங்க தெரியுமா கிருஷ்ணன் ஜெயித்தான்? அந்த காளையை கிட்ட போய் மேல உட்கார்ந்தான்ல, அது வரைக்கும் தான் அந்த பயிற்சி. மேல உட்கார்ந்து ஆட்சி செய்தான்ல, அது அவன் பேராண்மையினுடைய வெளிப்பாடு. அது பயிற்சி பெற்றதனால் வரவில்லை. ஒரு பேராண்மையின் வெளிப்பாட்டிலே அவன் பின்னால உட்காந்து சுத்தி 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 போய் அது களைச்சி போனதுக்கு அப்புறமா உட்காந்து புல்லு மேயுதுங்க. அப்புறமா தான் கீழே 2 பேரா இறங்கி அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு காட்சி. இந்த நூல்களை வாசித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது. கிருஷ்ணன் எங்க இருக்கிறான்? கிருஷ்ணன் இருக்கிறான். எப்பொழுது கிருஷ்ணனை நாம் அடையாளம் காண்போம்? அப்பர் சொல்லுகிறார், நாடினேன் நமச்சிவாயத்தை நாடிற்று நமச்சிவாயம். நான் கிருஷ்ணனை நாடினால் கிருஷ்ணன் என்னை நாடுவான். நான் நாடணுமே. நாங்க ஒரு ப்ரோக்ராம்காக ஈஷா யோகா மையத்தில் ஒரு ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கிறோம். சத்குரு என்ன சொன்னார் தெரியல, சாயந்தரம் 4 மணிக்கு எங்களுக்கு செஷன் இருந்தது. சத்குரு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டார், இன்னைக்கு செஷன் ஈஷா மையத்துக்குள்ள இல்லை, நாம எல்லாருமே மலை பக்கம் போகலான்ட்டார். நாங்கள் எல்லாம் சாப்பாடு கிப்பாடு எல்லாம் கட்டிக்கிட்டு போகிறோம். அவர் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்று மேலே ஒரு பாறை இருக்கு. பாறையில் உட்காந்துட்டார். நாங்கள்லாம் ஆற்றுக்கு இந்த பக்கமாக உட்காந்துட்டோம். சத் சங்கம் நடக்குது. சத் சங்கம் முடிஞ்சுது. ஒரு பொண்ணு சத்குரு பக்கத்தில் போய் நிற்கிறா. நான் இந்த பக்கம் உட்காந்துட்டு அதை கேட்குறேன். சத்குரு ஒரு வார்த்தை, அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அப்போ ட்ரைனிங்க்கு வந்த பொண்ணு, சத்குரு ஐ எம் இன் டீப் பெயின். அது வடநாட்டு பொண்ணு. ஐ எம் இன் டீப் பெயின், ப்ளீஸ் பி வித் மீ. என் கூட இருங்க குருவே, நான் மிக ஆழமாக காயப்பட்டிருக்கிறேன். அவள் பேசுகிறா. சத்குரு பதிலை பாருங்க. ஐ எம் வித் யூ, யூ ட்ரை டு பி வித் மீ. கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கிறோமா? குருநாதர் நம்மோடு தான் இருக்கிறார். நாம் குருநாதருடன் இருக்கிறோமா? இந்த குருநாதரோடு இருக்கிறது இருக்குல்ல, அந்த ரகசியம் தான் அர்ஜுனன். இந்த கிருஷ்ணலீலா புத்தகத்தை வாசியுங்கள் தோழமைகளே. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாசியுங்கள். உங்களுக்கு புரிபடாத பல கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னால் அது என் புரிதலுக்கான பதில் தான். நீங்கள் வாசித்தால் அது உங்கள் புரிதலுக்கான பதில். நீங்கள் உங்களுடைய கேள்விக்கான பதிலை தேடி கண்டுபிடிக்க நீங்கள் அந்த புத்தகத்திற்குள் போங்க. 300 ரூபாய் புக்கு, 20% குறைச்சலா தரீங்களா? நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு. எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறீங்க? 240 ரூபாய்க்கு கிடைக்குதாமா. முடிஞ்சா வாங்கிருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தையை சொல்றேன், எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாம் இந்த மொபைல்ல பார்க்குற பழக்கம் வந்துருச்சு. எதுவுமே புக்கு படிக்கிறது இல்லை. புத்தகத்தை அமைதியாக வாசிக்கின்ற அந்த தன்மை இல்லாமல் போகிறது. ஒரு வெளிநாட்டு அறிஞன் எழுதுகிறான், புத்தக வாசிப்பு பத்தி எழுதுறாங்க. நான் மிரண்டு போனேங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து. உலகத்தில் ஆகப்பெரிய கேளிக்கை அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் புத்தக வாசிப்பு. ஆகப்பெரிய கேளிக்கைங்க அது. நமக்குள் 1000 திரைக்கதைகளும் 1000 காட்சிகளும் பிரம்மாண்டங்களும். பாகுபலியை பார்த்து உட்காருறீங்க, கம்பராமாயனுடைய யுத்த காண்டத்துக்குள்ள போய் பாருங்க. எனக்கு கேட்டா யுத்த காண்டத்தை படிக்காம மதன் கார்கி அதை எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. யோசித்து பார்த்தால் புத்தக வாசிப்பிற்குள் நுழைந்து சென்று இந்த கிருஷ்ணலீலாவை புரிந்து கொள்வது. ஒரு வார்த்தை நான் பார்க்கிறேன். யார் இந்த கிருஷ்ணன்? கிருஷ்ணனை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வது? உண்மையிலேங்க ராமரை புரியுதுங்க. ராமர் இதான்னு புரியுதுங்க. கிருஷ்ணன் யாருன்னு புரியலையே.
எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு ஏம்மா கிருஷ்ணன் பிடிக்கும்னு. அவன் யாருங்கிறத யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது, அதனால தான் கிருஷ்ணன் எனக்கு பிடிக்கும். சத்தியமாங்க எங்கள் அம்மா தந்த பதில். ஆனால் கிருஷ்ண லீலாவில் கிருஷ்ணனை புரிந்து கொள்வதற்கான சில அமிர்த துளிகளை வீசி இருக்கிறார் சத்குரு. இதை இந்த குருநாதர் இல்லாமல் வேறு யாராலும் தமிழிலே இவ்வளவு அழகாக சொல்லிவிட முடியாது. நான் ஒரு காட்சியை நிறுத்துகிறேன். கிருஷ்ணன் யார் என்ற காட்சி, சத்குரு வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகளை நேரடியாக இந்த காதுகளில் கேட்டேன். நான் இப்படியே சொல்றாருங்க உட்கார்ந்து. என்ன உண்மையாவேங்க நான் சொல்றேன், சத்குரு என்கின்ற அந்த குருநாதரிடம் இருந்து நாம் என்ன பெற்றுக்கொண்டோம். நான் பெற்றுக்கொண்ட அந்த தியானம், அந்த அறிவு என்பது வேறு. முத்தையா அவர்கள் பெற்றுக்கொண்டது வேறு. அவர் குருவும் என் குருவும் ஒரே ஆளாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு தந்த அனுபவமும் எனக்கு அவர் தந்த அறிவு விழிப்புணர்வும் வேறு. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. குருநாதர்கள் எல்லோருக்கும் எல்லாம் ஒரே விதத்துல, ஒரே பொங்கல் ஒரே சுண்டல் கிடையாது. அது வேற, இது வேற. அவர் கையிலே விஷம் கொடுப்பார். சில நேரங்களில் அது பாயாசமாக இருக்கும், சில நேரங்களில் அது மருந்தாக இருக்கும். அது இனிப்போ மருந்தோ விஷமோ குருநாதர் கொடுத்தால் குடித்து விடக்கூடிய முழுமை உன்னிடத்தில் இருந்தால் நீ குருநாதரை அடைந்து விட்டாய் என்று பொருள். அன்கண்டிஷனல் சப்மிஷன். அன்கண்டிஷனல் சப்மிஷன் நம்ம கிட்ட வருதா? கடவுள் கிட்ட கூட அதான் அன்கண்டிஷனல் சப்மிஷன். இது எப்ப வரும்? டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது நாம செத்துட்டோம்னா உண்மையாவே அங்க யார் இருப்பா? நம்ம அம்மா அப்பா சொல்றாங்களே அந்த கடவுள் இருப்பாரா? இந்தா இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க இந்த குழல் ஊதி இவர் நிற்பாரா? சிவபெருமான் சொல்றாங்களா, அப்ப அவர் யாரு? அவர் இருப்பாரா? நான் ஒண்ணு சொல்றேங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன தெரியுமா? குருநாதரை சரணடைவதுதான். நீங்களாக இதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் விவேகானந்தர் கேட்டார், எனக்கு கடவுளை காட்டுவாயா? காட்டுகிறேன் என்றார் ராமகிருஷ்ணர். காட்டினாரா இல்லையா என்று தெரியாது. ஆனால் ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் ஒன்றாகி போனார்கள். இந்த 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 ஒன்று கலத்தல் இருக்குல்ல, இந்த ஒன்று கலத்தல் கிருஷ்ணனோடு உங்களுக்கு நிகழ வேண்டுமா? நீங்கள் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். நான் ரொம்ப கம்பீரமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ரொம்ப கான்ட்ரடிக்டரியான ஒரு விஷயம். இது ரொம்ப முரண்பாடு கொண்ட ஒரு விஷயத்தை சத்குரு பேசுகிறார். இது என் சொல் அல்ல, சத்குருவின் சொல். நாம இன்னைக்கு புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்ல பகவத்கீதை. அந்த பகவத்கீதை ஏன் வந்தது என்று சத்குரு பேசுகிறார். இப்ப பாருங்க, நான் அவருடைய பேச்சை கேட்கின்ற பொழுது ரொம்ப ரிப்பலான, ஏன் எதுக்கு எப்படி என்று கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனநிலை கொண்ட ஒரு ரிப்பலான மனநிலை கொண்ட ஒரு பெண்ணா. அவர் உட்கார்ந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அவர் சொல்றார், இப்போ சொல்லுங்க, கிருஷ்ணன் ஆயுதங்களை கீழே போட்டுட்டான், இப்படி யாரேனும் சொல்வார்களா? எல்லோரும் ஒன்றை இதுதான் சரி, இதை நீ பின்பற்று என்று சொல்லுவார்கள். ஏன் இதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டால் அதற்கான விளக்கம் யாரிடத்திலும் கிடையாது. பெரியவங்க சொன்னா கேளு. அதனால்தான் இன்னைக்கு சின்ன பசங்க எதையுமே கேட்கறது இல்லை. எதையாவது கேட்கணும்ல சார், எதையுமே கேட்கறது இல்லை சார். எங்க அம்மா ஒரு சுருதி பெட்டி வச்சிருக்கிறாங்க. அதுல ஆரம்பம் இருக்குல்ல, இதுல தான் எங்க அம்மாட்ட நாங்க பேசணும். அம்மா பசிக்குது, ஸ்கூல்ல டூர் போறாங்க, 50 ரூபாய் வேணும். ரீல கூட ஏற முடியாது, வாய்ஸ் பொல்லேர்னு விழும். என்ன குரல் உயருது, ஏந்திரிச்சு வரமாட்டேன்னாங்கல்ல, இந்தா ஃபோன் போடுறேன், ஃபோன் எடுத்தா பாருங்க, சுல்தானா எங்க இருக்கிற, இப்படிதான் இருக்கும் வாய்ஸ். எங்க 8 கட்டையில இருக்கும். எங்களோ ஃபர்ஸ்ட் கட்டையில நிறுத்திடுவாங்க, அவங்க 8 கட்டையில பேசுவாங்க. இன்னைக்கு சின்னதெல்லாம் 8 கட்டையில பேசுது. இந்த சின்ன சிறுசுங்களை மாதிரி இந்த பெரியவங்க ஒரு கட்டையில கூட பேச மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு பிள்ளை, ஏன் இவ்வளவு கோவப்படுது?
எனக்கு புரியவே இல்லைங்க. நமக்கு தாங்க இந்த கிருஷ்ணலீலா படிக்கணும். நாம தாங்க படிக்கணும். ஒரு 3.5 வயசு குழந்தைங்க அது ஆட்டி படைக்குதுங்க. தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரையும். அது பயந்து நடுங்குது. எனக்கு ஒரு விஷயம் புரியறதே இல்லை. புருஷனை வாடா போடாங்கிறாங்க, பிள்ளைய வாங்க போங்கிறாங்க. என்னத்துக்கு தான் இது வருது? நமக்கு நான் ஒன்று சொல்றேன், நமக்கு ஒரு மரபு இருக்குல்ல. இப்ப நான் வேற நம்பிக்கை சார்ந்தவ தானே. நான் ஏன் கிருஷ்ணலீலா பேசிட்டு இருக்கிறேன்? இதுதான் இந்தியாவும் தமிழ் மரபும் நமக்கு சொல்லி கொடுத்ததுங்க. இத புரிய வைக்கிறதுக்கு ஒரு குருநாதர் வேணுமா இல்லையா? அதுதான் சத்குரு. எனக்கு அவர் அதனால்தான் அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறாரு பேரு கையில கீழே போட்டுட்டான். எனக்கு புரிஞ்சுதுங்க. 30 வயசுல எனக்கு புரியுதுங்க. அது கிருஷ்ண உட்காந்து அவனை பார்க்கறான். அர்ஜுனா, ஆயுதத்தை எடு, கொல்லுங்கிறான். இப்போ நீங்க எல்லாரும் எனக்கு சொல்லுங்க, அவர் சொன்னதுங்க சத் சங்கத்துல, நான் யாரையும் கொல்ல மாட்டேன்னு கீழே போட்ட அர்ஜுன சாமியா, எடுத்து எல்லாரையும் கொல்லுடா, அடிடா, வெட்டுடா அப்படின்னு சொல்றவன் சாமியா? அப்படி நாங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கோங்க. என்ன பதில் பாருங்களேன். ஏன் தர்மனுக்கு சொல்லாமல் கீதை அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது? தேடி பாருங்க, இந்த புக்ல பதில் இருக்கு. தர்மனுக்கு தானே சொல்லி இருக்கணும். சரி, அவன் கீதை சொன்னான்ல, அதை யாரெல்லாம் கேட்டாங்க? அர்ஜுனன் மட்டும் தான் கேட்டானா? Why silence? அர்ஜுனன் மட்டும் தான் கேட்டானா? திருதராஷ்டிரன் எப்படி கேட்டான்? சஞ்சயன் மூலமா கேட்டான். சரி, இப்ப நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோமே கீதை, அது எந்த கீதை? சஞ்சயன் சொன்ன கீதை. அதனால தான் நமக்கு அர்ஜுனனுக்கு புரிஞ்ச மாதிரி புரியல. ஏன்னா அர்ஜுனனுக்கு சொன்னது கிருஷ்ண, திருதராஷ்டிரனுக்கு சொன்னதோ நமக்கு சொன்னதும் சஞ்சயன். நான் என்ன சொல்றேன், இதோ கிருஷ்ணன் இருந்தா என்ன சொல்லி இருப்பானோ அதை சத்குரு சொல்லி இருக்கார். தயவு செஞ்சு எடுத்து படிச்சிருங்க. சஞ்சயனுடைய வார்த்தையிலிருந்து விடுபட்டு நீங்கள் கிருஷ்ணன் வார்த்தைக்குள் நுழையலாம். இந்த விளக்கத்தை நான் உணர்ந்து சொல்கிறேன். அவர் சொல்றாருங்க, எதற்காக அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார். இன்னொரு விஷயமா உங்ககிட்ட சொல்றேன். இந்த குழந்தைகள்லாம் சில கேள்விகள் கேட்கும், நமக்கு பதில் சொல்ல தெரியாததுனால தான் அதுங்க மதிக்கிறது இல்லை. நம்மள ஒழுங்கா பதில் சொல்லணும்னா பயமா இருக்கும். சத்குரு பாருங்க, உட்காந்து சத் சங்கத்துல கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா சூப்பரா பதில் சொல்வார். அதனால தான் எல்லாரும் அவங்கள மதிக்கிறோம். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கள் சோக அப்புறம் சொல்லி இழுக்கப்பட்டு, இவன் தானே ஞானி, பதில் சொல்லுமா இல்லையா? பதில் சொல்கிறார் சத்குரு. பாருங்க, அது கோபத்தில் வந்ததுங்க கீதை, சத்குருனுடைய வாக்கு. அவர் விஸ்வரூபம் எடுத்தான்றாங்கல்ல, இது எனக்கு முத்தையா மூலமாகத்தான் எனக்கு இது தெரியும். அதனால இந்த நிலா, அந்த சூரியனுக்கு நன்றி சொல்கிறேன். பாருங்க, என்ன பிரச்சனை தெரியுமா? விஸ்வரூபம் என்பது காட்டுவது இல்லை, நாம் காண்பது. இப்ப சத்குருவை குருவா பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வரூபம் தெரியும். எல்லாருக்கும் தெரியாது. அவர் ஒரு சாதாரணமான சாமியார். ஈஷா ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிட்டு இருக்கிறாரு, நிறைய பள்ளிக்கூடம் நடத்துறாரு, நிறைய சாமியார்களை பிடிச்சி போட்டு ஈஷா ஃபவுண்டேஷனாக வளர்த்துட்டு இருக்கிறார். இவ்வளவுதான் தெரியும். விஸ்வரூபம் என்பது நாம் காண்பது, யாராலும் அதை காட்ட முடியாது. எனக்கு அறிவு இருந்தால் எனக்கு விஸ்வரூபம் தெரியும். நான் சும்மா சாதாரணமாக சுடிதார் போட்டுக்கிட்டு இந்த ரோட்டில் நடந்து போனேன்னா யாருமே மதிக்கவே மாட்டாங்க, யாருன்னே தெரியாது. ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ பாருன்னு சொல்லிட்டானா, சூப்பராக பேசுறீங்க மேடம். ஏனென்றால் அவர் நான் மேடையில் நின்று பேசுவதை கண்டிருக்கிறார். காட்சிதான், காட்டுவதல்ல. குருநாதர் காட்ட மாட்டார், நாம் கண்டுகொள்ள வேண்டும்.
அந்த வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும். அவர் சொல்றார், ஏன் அர்ஜுனனுக்கு இது கிடைத்தது? அர்ஜுனன் கையில இருந்து ஆயுதங்களை போட்டான். சத்குரு சொன்னது வார்த்தை, போட்டான். ஏன் போட்டாங்க? அவன் சொன்னது என்ன தெரியுமா? என்னால் ஆயுதங்களை ஏண்டா இவ்வளோ நேரமா கொண்டுட்டு இருந்த எல்லாரையும், என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? என்ன தெரியுமா பிரச்சனை? முன்னால் இருக்கிறதெல்லாம் சித்தப்பா, பெரியப்பா, குருநாதர், அண்ணன், தம்பி எல்லாம் முன்னால வந்துட்டாங்க. இப்ப எல்லாரையும் கொல்லணும்னா என்னால முடியாது. குருநாதர் சொல்கிறார், எவ்வளவு பெரிய ஞான வாக்கியம் பாருங்க. அர்ஜுனா, கையில் ஆயுதம் எடு, அவர்கள் மீது கணை தொடு, அவர்களை உயிரோடு கொல். ஏன் தெரியுமா சொன்னான் சொல்லிட்டு சத்குரு விளக்கம் தர்றார். நீ ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்றால் எப்ப உன் கை நடுங்குது? உங்க அப்பானா நடுங்கும், உன் புள்ளனா உனக்கு நடுங்கும், வேற யாராவது வந்து அடிச்சிருவியா? அப்போனா நீ உன் அப்பால இருந்தாண்டா தொடங்கணும், உன் பையல இருந்தாண்டா தொடங்கணும். அதான்டா கீதன்னர். இப்ப நடுங்குது இல்ல நமக்கு? ஒரு வார்த்தையை கேட்கின்ற பொழுது மனம் நடுங்குகிறது. அப்ப எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியாங்கிற வார்த்தை எனக்கு புரியுதே. நீ யாருடைய தகப்பன் தானே, உன்னை கொல்வதில் எனக்கு ஒன்றும் மனதிலே தடை இல்லை. என் தகப்பனை கொல்ல வேண்டும் என்றால் எனக்கு மனத்தடை. அப்படி என்றால் என்னுடைய படைப்புகளை நீ கை வைக்க வேண்டும் என்றால் உன் உறவினர்களோடு அதை தொடங்கு என்று சொன்னதுதான் பகவத்கீதை என்று சத்குரு சத்சங்கத்தில் பேசுகிறார். வன்முறையற்ற உலகம் வர வேண்டும் என்றால் நீங்கள் முழுமையான அன்பானவர்களாக மாற வேண்டும் என்பது சத்குருவின் நோக்கம். எனக்கு பல காலமா ஒரு பாட்டு புரியல, கிருஷ்ணனை புரியும் போது எனக்கு புரியுது. ஒருத்தங்க நம்மளை அடிக்கிறாங்கன்னா அவங்க காயப்படாம நம்மளை காயப்படுத்த மாட்டாங்க. ஏதோ ஒரு மனநோய் இருக்கும். சத்குரு இதையும் சொல்வார். நல்ல வார்த்தையெல்லாம் எனக்கு அவர் தாங்க சொல்லியிருக்கிறார். அவர் நல்லா சொல்றாருங்க, சூப்பரா சொல்வாரு. உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே மயிலோ 4 ஆரஞ்சு பழம் ஒரு ஹார்லிக்ஸ்லாம் கொண்டு போய் கொடுக்குறோமே, ஒருத்தனுக்கு மனநிலை சரியில்லைன்னா அவனை பாதுகாக்கிறோமான்னு கேட்பார். உடம்பு சரியில்லாம போறதுக்கு உன் திமிர்த்தனம் காரணம், மனம் சரியில்லாம போனதுக்கு யாரோ ஒருடைய திமிர்த்தனம் காரணம் இல்லையா? அவனை நாம் பேண வேண்டாமா? அந்த பெருங்கருணை கொண்ட மனம்தான் சத்குரு. மனங்களை அவர் விசாரிப்பார். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, இதை சொல்லணும்னு முதலியே இருந்தேன், அண்ணங்கிட்ட சொன்னேன். பல காலமா எனக்கு இது புரியல, சட்டுன்னு பல்பு போட்ட மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னுடைய இனிஷியல் ஐஎஸ், அதை தமிழ்ல எழுதணும்னா ஈஷா தான் எழுதணும். இமாமுதீன் ஷாஜமால் பர்வீன் சுல்தானா. நான் ஈஷா பர்வீன் சுல்தானா, ஈஷா பர்வீன் சுல்தானான்னு சொல்லுவாங்க என்ன. நான் உங்க டிபார்ட்மெண்ட்குள்ளேயே வராம அந்த பேர் வச்சிட்டு இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் சில வெளிச்சங்களை காட்டக்கூடிய வாய்ப்பை இந்த நூலின் மூலமாக சத்குரு நமக்குள் நுழைகிறார். இந்த புல்லாங்குழலை பற்றி பேசினார்கள். இந்த புல்லாங்குழலை கண்ணன் வாசிக்கவே இல்லை, கிருஷ்ணன் வாசிக்கவே இல்லை. அது ராதையுடன் போயிடுச்சு. ராதா உட்கார்ந்து இருந்தா, 5 வருஷம் ஆச்சு. அதை முத்தையா தொட்டு காட்டினார். அவ உட்கார்ந்து இருந்தா, 5 வருஷமா காத்து இருந்தா. 2 பேருக்கும் 5 வயசு வித்தியாசம், 5 வயசு பெரியவர் ராதை. 5 வருஷம் காத்திருந்த ராதை. நான் மஸ்னவி படிக்கிறேன், ஜலாலுதீன் ரூமி படிக்கிறேன். ரூமியில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாய் அது உன்னை தேடுகிறது. ராதை கிருஷ்ணனை தேடினாள். கிருஷ்ணன் வர முடியாதபடிக்கு அவன் கால்களை கட்டி போட்டிருந்தது அவனுடைய ஊர். என்ன நடந்தது? ஒரு காலம் வந்தது, கிருஷ்ணன் மட்டுமல்ல கோகுலமே சேர்ந்து விருந்தாவனம்க்கு வந்து சேர்ந்தது. நீ எதை தீவிரமாக தேடுகிறாயோ அதுவும் உன்னை தீவிரமாக தேடும் என்பதற்கு தான் சாட்சி ராதை. அதனால தான் தன் மகளுக்கு ராதே என்று பெயர் வைத்தார் சத்குரு. ராதே என்பது ஒரு கான்செப்ட், full of love, full of submission, unconditional submission. unconditional submission நம்ம கிட்ட இருக்குதா? அது இல்லாத பொழுதுதான் சத்குரு சொல்கிறார், கிருஷ்ணன் யார் தெரியுமா? உன்மத்தமான அன்புமயமானவன்.
மேட்லி லவபிள் பர்சன். இஸ் சோ மேட்லி லவபிள் பர்சன். அடுத்தது என்ன தெரியுமா? அர்த்தமற்ற சடங்குகளை சாடும் பகுத்தறிவாளன். அவர் சொல்றார், அவர் சங்கரன் பிள்ளைன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வருவார். எப்ப பார்த்தாலும் இன்விசிபிளா அவர் கூடவே இருப்பார் அந்த சங்கரன் பிள்ளை. அது எப்படின்னா ஒரு முட்டாள கூடவே வச்சிட்டு இருக்கிறது. எப்பவுமே குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிபுத்திசாலிகளை கூட வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிபுத்திசாலிக்கு தெரியும் வாழ்க்கையில எப்படி வாழறதுன்னு. நம்மள மாதிரி முத்தையா மாதிரி ஆட்களுக்கு தெரியாது. அதனால தான் பக்கத்தில் உட்காந்துட்டு வச்சிருப்பார். ஏய் போனா நாசமா போயிடுவேன், இரு இங்கே அப்படின்ட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருப்பார். அந்த நிலைப்பாட்டில் சங்கரன் பிள்ளையை வச்சு 2 விஷயம் சொல்ல. சங்கரன் பிள்ளை ஒரு நாள் ரொம்ப சோகமா இருந்தானா. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் சோகமா இருக்கிறேன்னா, போன வருஷம் இதுக்கு முந்தின வருஷம் எங்க பெரியப்பா செத்து போயிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னால செத்து போனதுக்கு எதுக்குடா இப்போ சோகமா இருக்கிற? இல்ல சாகும்போது அவர் எனக்கு 1 கோடி ரூபாய் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார். அதுக்கு ஏன்பா இவ்வளோ கவலையா இருக்க? இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் போன வருஷம் எங்க மாமா செத்து போயிட்டார். அதுக்கு இப்போ சோகமா இருக்கிறியா? இல்ல அவர் சாகும்போது 2 கோடி ரூபாய் எனக்கு சொத்து எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார். சரி கொண்டாட வேண்டியதானே, ஏன் சோகமா இருக்க? இல்ல இந்த வருஷம் முடிய போகுது. எவனோ சொத்து எழுதி வச்சுட்டு சாவ மாட்டேங்கிறான் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறவன நீங்க என்ன பண்ண முடியும்னு கேட்பார். நீங்க படிக்கும் போதே சிரிக்கலாம் சத்குருவோட. சத்குருக்கு அந்த மீச தாடிலாம் இருக்கும்ல, அதனால அவர் சிரிக்கிறது தெரியாது. அதனால உடம்ப குலுக்கி சிரிப்பார். அவர் பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணன் போலதான் ஒரு குழந்தை போல அவரை நாம் கொஞ்சலாம். ஒரு ஞானியை போல அவரிடம் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். கண்ண மூடி தியானித்து கேட்டால் உள்ளே உங்களுக்கான கதவுகள் திறந்து கொண்டே போகும். உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில் கிடைத்து கொண்டே போகும். நீங்கள் எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனத்தை சார்ந்தவர்களாகவும் இருங்கள், வார்த்தைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும், கதவுகள் திறந்து கொண்டே இருக்கும். யாரோ ஒருவர் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக கதவுகளை மூடி வைத்திருக்கிறோம். நாம் கதவுகளை மூடி வைத்துக் கொண்டு கதறி கொண்டிருக்கிறோம். கதவை திறக்க மாட்டாயா, திறக்க மாட்டாய், ஏற்கனவே திறந்துதான் இருக்குது. சத்குரு அதை திறந்து வைத்திருக்கிறார். எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்லுகிறேன், ஒரு மிகப்பெரிய சிக்கலில் என்னுடைய குரல் போயிடுச்சுங்க. வோக்கல் கார்டு காலி. 2008 2010 நான் பேசல எங்கேயுமே. சத்குரு அதற்கு மருந்து சொல்கிறார். எனக்கு சில மூச்சு பயிற்சிகளை அவர் சொல்லித் தருகிறார். அந்த மூச்சு பயிற்சிகளை, அந்த கிரியைகளை நான் செய்கிறேன். அந்த உணவு முறையை மாற்றுகிறேன். சில மருத்துவ முறைகளை சொல்லுகிறார். ரொம்ப நேச்சுரலான விஷயங்கள், அதை நான் சாப்பிட்றேன். தண்ணி குடிக்க சொல்றார், அவ்வளோதான். ரூம் டெம்பரேச்சரில் குடிக்க சொல்றார், சுடு தண்ணி குடிக்காதன்னு சொல்றார். என்னுடைய வோக்கல் கார்டு சரியாயிடுச்சு. இப்போ குரு கிட்ட கேட்குறேன், நான் உங்களுக்கு ஏதாவது குருதட்சணையா ஏதாவது கொடுக்கணும், நான் என்ன இங்கே வாலண்டியரிங் பண்ணவான்னு? அதெல்லாம் வேணாம், நீ நல்லா பேசுவல, போய் பேசு போ. இதுதான் சத்குரு எனக்கு சொன்னது. நான் அவருக்கு தந்த தட்சணை என்ன தெரியுமா? ஞானியின் சந்நிதியில் என்ற அந்த ஒரு புத்தகத்தை என் குரல் வழியிலே அவருக்கு வாசித்து ஆடியோ புக்காக அவருக்கு நான் போய் சப்மிட் பண்ணேன். சத்குரு, என் குரல் வழியில இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சத்குரு. எது இருக்கிறதோ அதை தருவது இருக்கு இல்லையா? குருவுக்கு எதுவுமே வேண்டாமே, அவர் சொற்களை புரிந்து கொண்டால் போதும். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அவருடைய வழிபாடு வித்தியாசமாக இருந்தாலும், அவர் சொன்ன பொருளில் இருக்கக்கூடிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. அதை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். சிவன் சொத்து குலநாசம். இவர் சிவன் கோயிலை வச்சிட்டு இருக்கிறவரு, அவர்கிட்ட இருந்து போய் எதையும் வாங்க முடியாது, எதையும் கொடுக்கவும் முடியாது. போறியா, என்ன உனக்கு புத்தி கிடைக்குதோ அந்த புத்தியோட வந்துரு, அந்த விழிப்புணர்வோடு வந்துரு. அந்த விழிப்புணர்வு தான் குருவினுடைய ஆகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கிருஷ்ண லீலா என்பது ரஸ்லீலா. அந்த ரசத்தை, அந்த லீலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு தத்துவம் தான். இது உடல் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, உடலை கடந்த விஷயம். BMW என்று சொல்வார், பாடி, மைண்ட் அண்ட் வேர்ல்ட். இது 3 கனெக்டடா இருக்கணும். ஒருவரோடு ஒருவர் கனெக்டடா இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா? அந்த நிலைப்பாடு தான் நான் இப்படி சொல்கிறேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். 8:30 மணி ஆயிடுச்சு. மகாபாரதத்துல ஒரு காட்சிங்க.
ராமாயணத்தை பேசின அளவுக்கு நாம் மகாபாரதத்தை பேசவில்லை. தமிழ் சூழலில் கலை வடிவத்திலே அவர்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திரௌபதி அம்மன் கோயிலிலே 18 நாள் கூத்தும் பிரசங்கமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இலக்கியத்தில் மகாபாரதத்தை பேசுவதற்கான சூழல் ராமாயணத்திற்கு கிடைப்பது போல் கிடைப்பதில்லை என்பது என்னுடைய புரிதல். மகாபாரதத்தில் ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சியை நான் சொல்லுகிறேன். அது எப்படி புரிஞ்சுக்கிட்டா இவன் மீது நமக்கு மாறாத ஒரு ஈடுபாடு வரும். கிருஷ்ணன் மீது. கிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறான். முன்னாள் பீஷ்மாச்சாரியார் வரார். பீஷ்மாச்சாரியார் கத்துறார் கடந்து. என்ன அவர் சொல்றாருன்னா, நீ ஆயுதம் எடு, இதுதான் கோரிக்கை, பீஷ்மருடைய கோரிக்கை. நீங்க மகாபாரதத்தை படிச்சு பாருங்க. பீஷ்மனுடைய கோரிக்கை, நீ ஆயுதம் எடு, நீ தான் வந்துட்டல்ல, நீ ஆயுதம் எடு. ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சங்கல்பம் செய்திருக்கிறான் கிருஷ்ணன். ஆனால் பீஷ்மர் கூப்பிடுறார், வா ஆயுதம் எடு. ஆயுதம் எடுக்காம அங்க உட்கார்ந்து தேரோட்டியா இருக்கிறதுக்கு நீ யாரு? நீ வா ஆயுதம் எடு. நான் உன்னை எதிர்க்கிறேன். எனக்கு அர்ஜுனன் தேவையில்லை, எனக்கு கிருஷ்ணனோடு போராட வேண்டும். நீ வா, நீ வா. கத்ரான் பீஷ்மன். பீஷ்மாச்சாரியார் கத்திக்கிட்டே இருக்கும்போது கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான், கிருஷ்ணா, இப்பொழுது நீ ஆயுதத்தை தூக்கவில்லை என்றால், என்னோடு நீ போர் புரிய வரவில்லை என்றால், நான் இன்றைக்கு மாலைக்குள் நான் இச்சா மரணதாரி, நான் மரணத்தை தழுவுவேன். சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு எங்கதான் வந்துச்சு கோவம் தெரியல. கீழே இறங்கி பாருங்க, சக்கராயுதம் வந்துருச்சு. சக்கராயுதத்தை எடுத்துக்கிட்டு பீஷ்மன் அடிக்கிறதுக்காக ஓடுறான். எல்லாரும் பிடிச்சிட்டாங்க கிருஷ்ணனை. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. போர் முடிஞ்சிச்சு. பீஷ்மன் கொல்லப்படலை. டென்ட்ல உட்காந்துருக்கான் கிருஷ்ணன். அர்ஜுனன் வரான். கிருஷ்ணா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்? எதுக்கு இந்த ட்ராமா போட்ட? என்ன ட்ராமாலாம் போடலையே. ஏதோ அவர் கூப்பிடுவாராம், நீ கீழே இறங்கி ஓடுவியான், அப்போ அஸ்தமனம் ஆகுமா? என்னது இது? இது ஏன் உனக்கு ட்ராமான்னு தெரியுது? கிருஷ்ணன், நீ கையில் வச்சிருக்கிறது சக்கராயுதம். நீ இறங்கி ஓடிலாம் போய் குத்த வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல தான் விட்டுருக்கலாம். நீ அவனை கொண்டு இருக்கும்ல, நீ என்னத்துக்கு கீழே இறங்கி ஓடுன? உன்னை பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லி தானே. உனக்கு பீஷ்மனை கொல்லணுங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை, அப்படிதானே? ஏன் கிருஷ்ணா இந்த தவறை செய்தாய்? உன் வாழ்க்கையில் நீ செய்த சத்தியத்தை நீ மீறிவிட்டாய் என்கின்ற பழிச்சொல்லுக்கு நீ ஆளாகி விட்டாயே. சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டு சொன்னா, நான் கிருஷ்ண, ஆம் அர்ஜுனா, நான் சத்தியத்தை மீறி நான் அவமானப்பட்டிருக்கிறேன், நான் தோற்றிருக்கிறேன் என் சத்தியத்தில். உனக்கு தெரியுமா பீஷ்மன் யார் என்று? நான் யாரு நீ சொல். நான் யார்? நீ பகவான், அவன் பாகவதன். அதுக்கு அவனை எதிர்த்து நான் வரவில்லை என்றால் அவன் இறந்து போயிருப்பான். அதற்கு பகவான் தோற்கலாம், பாகவதன் தோற்கலாமா? ஒருபோதும் கிருஷ்ணன் பாகவதர்களை தோற்கடிப்பதே இல்லை. தான் தோற்று போக தயாராக இருக்கிறான். தான் தோற்கிறான். அவங்க சொன்னாங்க, அவனுக்கு வாட்டம் இல்லையா? அவனுக்கு சோகம் இல்லையா? ஆனால் அவனுக்கு சோகம் இருந்தது. அவன் நமக்கு கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நீ இந்த சோக மூஞ்சியை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தவங்க முன்னால போவாத. சோகமாக இருக்கின்ற கிருஷ்ணனை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? உங்கள் கண்ணில் அவன் படவே மாட்டான். இதுதானே கிருஷ்ண லீலை. இன்னொரு விஷயம் கிருஷ்ணன் சொல்றது, எப்பவுமே ட்ரெஸ் வெல், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணு. முன்னால் இருக்கின்றவர்கள் உன்னை பார்த்து பிளசன்ட் ஆகணும். நல்லா எப்படி? அதனால் தான் எப்பொழுதும் அவன் அலங்காரமாகவே இருந்தான், எப்பொழுதுமே அவன் அழகனாகவே இருந்தான். தன்னை முன்னிறுத்திக் கொள்வது, தன்னை எப்படி முன்னிறுத்தி கொண்டால் அடுத்தவர்கள் மிக சிறப்பாக இருப்பார்களோ அந்த அளவிற்கு தன்னை முன்னிறுத்தி கொள்ளுதல். பழைய விஷயங்களை அப்படியே பண்றதற்குல எனக்கு ரொம்ப சோகமுயா என் மனசுல. ஒரு காலகட்டத்தில் முதல்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த வட சென்னையில் எங்களுக்கு முன்னால் ஒரு அக்கா வீடு இருந்துச்சு. அவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. அவங்க காலையில் இது போடுவாங்க, கோலம் போடுவாங்க. அந்த கோலம் அரிசி மாவில் தான் போடுவாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு யாரும் அரிசி மாவில் கோலம் போடுறதே இல்லை. போடுறவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனால் தெருவில் போட மாட்டீங்க, ஃப்ளாட்டில் உங்கள் வாசலுக்கு முன்னால் போட்டுக்குவீங்க.
அங்க எந்த எறும்பும் வராது. இன்னொன்னும் பார்த்துருக்கிறேன் நான், கிராமங்கள் எல்லாம் போனீங்கன்னா குங்குமமும் மஞ்சளும் அந்த வாசப்படியில தடவி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்குதுங்க. எனக்கு புரியறதே இல்லைங்க இந்த விஷயங்கள் எல்லாம். மாவிலை தோரணம்ங்கிறது எவ்வளவு பெரிய சயின்டிபிக்கான விஷயம். அதை பிளாஸ்டிக்ல மாட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க. அந்த உயிர்ப்பு போகுது இல்ல, அந்த உயிர்ப்போடு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முழுமையாக கடவுள் என்கின்ற தன்மையை புரிந்து கொள்வார். அவர் சொல்றார், கடவுள் என்பது ஆணோ பெண்ணோ அல்ல, அது ஒரு தன்மை என்று சொல்லக்கூடிய புரிதல் நமக்கு வருகின்ற பொழுது கிருஷ்ணன் நமக்கு புரிந்து போவான். அவன் ஒரு தன்மையில் இருப்பவன். அந்த தன்மையை நாம் எப்படி புரிந்து கொள்ள? அவன் குழந்தையா? ஆமா குழந்தைதான். அவன் இளைஞனா? ஆமா இளைஞன் தான். அவன் வசீகரிப்பவனா? காதலனா? ஆமாம் அவன் காதலன் தான். எல்லோரையும் இம்சிப்பவனா? ஆமாம் இம்சிப்பவன். அவன் ராஜனா? ஆம் ராஜன். அவன் யோகியா? ஆம் யோகி. அவன் ஞானியா? ஆம் ஞானி. அவன் கிங் மேக்கரா? அவன் கிங் மேக்கர். அவன் கிங்னா? அவன் கிங். அவன் வீரனா? அவன் வீரன். அவன் விளையாட்டு பிள்ளையா? விளையாட்டு பிள்ளை. அவன் திருடனா? அவன் திருடன். மற்றவர்கள் மனதை திருடுகின்ற திருடன். அவன் ஒரு வசீகரமான ஒரு பொருள். அந்த தன்மை, வசீகரமான ஒரு தன்மையை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? நான் இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். நான் சொல்றேன்ல ராதே ராதேன்னு, அப்படி ஒன்று கலக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறுத்துறேன். இவர்களோடு எல்லாம் நாங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது போல இன்னொரு ஒரு குரூப்போட நான் அமிர்த்சர் போகிறதுக்கான வாய்ப்பு நடந்தது எனக்கு. நான் அமிர்த்சர் போகிறதுக்கு முன்னால் ஒரு இடம் இருக்கு பஞ்சாபில். அங்கே தான் ரன்பூமி குருஷேத்ரா. இன்னிலிருந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் அந்த குருக்ஷேத்தை நான் புரிந்து கொண்ட இந்த மதத்தை நான் சொல்லுகிறேன். மற்றவர்களுக்கெல்லாம் ஹிஸ்டரி இருக்குங்க. இந்து மதம்ன்றது என்ன தெரியுமா? அது ஒரு வே ஆஃப் லைஃப்ங்க. அது ஒரு தத்துவம். அது ஒரு அறம்ங்க. அது அறம் சார்ந்த ஒரு விஷயம். அதற்குள் இருக்கக்கூடிய பிழைகள் மலிந்ததற்கு மதம் என்னங்க செய்யும்? அந்த கான்செப்ட் என்ன செய்யும்? மனிதர்கள் அதை புகுத்து கொண்டார்கள் என்றால் மனிதர்கள் தான் அதை விளக்க வேண்டும். அந்த கான்செப்டை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கான்செப்ட் முழு தத்துவார்த்தமான விழிப்புணர்வு கொண்ட ஒரு அற்புதமான, உலகத்திற்கே ஆன்மீகத்தை சொல்லி தருகின்ற அற்புதமான ஒரு வாழ்வியல் முறைதான் இந்து மதம். அந்த இந்து மதத்திற்கான ஒரு வெளிப்பாடு தான் கிருஷ்ணன். இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக நாம் அவனை புரிந்து கொண்டால் சிலைகள் தேவையே கிடையாது. ஏன் கண்மூடி அமர்ந்திருக்கிறோம்? அப்படி பார்த்துக்கிட்டே உட்காரலாம். ஏன் கண்ணை மூடுறோம்? இன்வர்ட், பிரத்யங்கரம், உள்ளுக்குள் கான் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை எதை வேண்டுமானால் நீ உனக்குள்ளாக அந்த இயக்கிக் கொள்ளலாம். அதை ரொம்ப அழகா முத்தையா சொன்னார். நீ கடவுளினுடைய அம்சத்தோடு இருக்கிறாய், ஆனால் நீ கடவுள் என்று சொன்னால் அந்த அம்சத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள மாட்டாய் என்பதற்காக அது உனக்கு சொல்லப்படாமல் இருக்கிறது. அதை நீ புரிந்து கொண்டால். இவர் ஒரு புக்கை எழுதியிருக்கிறார், இதற்கு முன் நான் இறைவனாக இருந்தேன். அவர் இப்போ என்னவா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பக்தனாக இருக்கிறார். வேற என்ன? சத்குருவுக்கு பக்தனாக இருக்கிறார். பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட், டைரக்டா புரிஞ்சுக்கிட்ட கான்செப்ட். தருண் ஒரு இளைஞன், அவன் நேரா குருஷேத்ராவுக்கு போறான். இதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், மறுபடியும் பதிவு பண்றேன். இந்த சபை ரொம்ப அழகா கேட்டுட்டு இருக்கு, அதனால பதிவு பண்றேன். எப்படி இதை புரிந்து கொள்வது? மகாபாரதத்தை, கிருஷ்ணனை எப்படி புரிந்து கொள்வது? யார் இந்த கிருஷ்ணன்? ஏன் அவன் லீலைகள் செய்கிறான்? எனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு? அவனை நான் புரிந்து கொள்வதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்கு கோவிலோ, அவனுக்கு லீலைகளோ, அவனுக்கான விஷயங்களோ, அதற்காகவா கிருஷ்ணன்? இல்லை, என்னுடைய விடுதலைக்காகத்தான் கிருஷ்ணன். நான் எப்படி விடுதலையாவது? நான் எப்படி இந்த கிருஷ்ணனை நான் எப்படி புரிந்து கொள்வது? இந்த படம் ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த படம் ஏன் தெரியுமா? இந்த படத்துக்கு முகம் இல்லைங்க. கிருஷ்ணனுக்கு முகம் கிடையாதுங்க. நீங்க யாரை நினைக்கிறீர்களோ அந்த முகத்தை கொண்டு இதில் பொருத்தி கொள்ளலாம். அதனால்தான் கண்ணன் என் காதலி, கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் தாய், கண்ணன் என் குரு என்று பல்வேறு விதங்களில் எழுதுகிறான் பாரதி. நீ எதுவாக நினைக்கிறாயோ அந்த முகத்தை பொருத்தி கொள்ள முடியும் கிருஷ்ணனிடத்தில். தருண் ஒருத்தன் போய் நின்றுட்டு அந்த குருஷேத்திரம் மண்ணை அப்படியே தடவி பார்த்தானா, இங்கதானே குருஷேத்திரம் நடந்தது, இங்கதானே பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் போரிட்டார்கள், இங்கேதானே
கௌரவர்கள் எல்லாம் செத்து போனார். ஒரு சாது அந்த இடத்துக்கு வந்து நின்று சொன்னாராம், ஏய் என்ன மண்ணை தடவிட்டு உட்காந்துருக்கப்போ, இல்லை இது ரண்பூமி இல்லையா, இங்கே தானே குருஷ, மகாபாரதம்லாம் ஒன்றும் நடக்கலப்போ. ஏங்க நடந்த ஒரு விஷயம் நாங்கள் புக்கிலெல்லாம் படிக்கிறோம், நடந்துச்சின்னு சொல்கிறாங்க. அது 3500 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நடந்திருக்குன்றது எங்களுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு தருண் சண்டை போடுறான் சாதுகிட்ட. சாது உட்கார வைத்து சொன்னார், என்ன நினைக்கிறாய், பஞ்சபாண்டவர்கள், கௌரவர்கள், இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிற? யாரு? நீ மகாபாரதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாது சொன்னது, மகாபாரதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பஞ்ச பாண்டவர்கள் என்பது உன் ஐம்புலன்கள். சரி, 100 கௌரவர்கள் என்பவர்கள் 100 இச்சைகள். உன் ஐம்புலன்களை கொண்டு அந்த 100 இச்சைகளை வெல்வதுதான் மகாபாரதம். சொன்னாரா? இது நம்மள மாதிரி ஒரு ஆளு தருண் டவுட்டு கேட்டான். அப்போ கர்ணன் யாரு? கர்ணன் தான் உன் மனசாட்சி. ஏன் அதை மனசாட்சின்னு சொல்ற? எல்லா அட்டூழிய அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு சாதகமாக மற்றவங்க கிட்ட அது பேர் வாங்குறதுக்கு துடிக்கும். நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு தெரியுமா, நான் ஏன் திருடுறேன்னு தெரியுமா, முதல்ல உங்களுக்கு தெரியுமா? நான் சின்ன பிள்ளைங்களா பார்த்து ஏன் அவங்க ஸ்கூல் பேக்லேருந்து பொருள் திருடுறேன் உங்களுக்கு தெரியாதுல்ல? நான் சொல்கிறேன், என் நியாயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் சின்ன பிள்ளைங்க கையில் இருக்கிற மிட்டாயை நான் வாங்கி சாப்பிட்றேங்கிறது, நான் ஏன் சாப்பிட்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா தப்பம் பண்ணிட்டு நியாயம் சொல்வியா? அதான் கர்ணன். அப்போ பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், இன்னொருத்தர் இருக்கிறாரு துரோணாச்சாரியார், இவங்கெல்லாம் ஏன் கௌரவர் பக்கமாக நின்னாங்க? அவங்களாம் ஞானிகள் தானே, குருமார்கள் தானே, அவங்களாம் ஏன் அங்கே போய் நின்னாங்க? எல்லாரையும் கூர்ந்து பாரு, எல்லாத்துக்கும் வயசாயிருக்கும். வயசாயிடுச்சுங்கிறதுனாலேயே அவங்க அறம் பக்கம் நிற்பாங்கன்னு நீ எதிர்பார்க்க கூடாதுங்கிறதுனால தான் அந்த வயசானவங்களெல்லாம் இச்சை பக்கமாக போய் போட்டேன். அடுத்ததுதான் ரொம்ப சூப்பர். அப்ப நான் எப்படி, இப்ப கிருஷ்ணன் யாரு? கிருஷ்ணன் தான் கடவுள். எப்படி இதை நான் இணைக்கிறது? ஐம்பூதங்களோடு கூடிய இந்த உடலை 100 இச்சைகளோடு அழிந்து போகாமல் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த உடல் என்கின்ற தேரை செலுத்துவதற்கு கிருஷ்ணன் என்கின்ற சாரதியை கொண்டு வந்து உட்கார வைத்தால் நீ அந்த 100 இச்சைகளையும் வெல்லலாம் என்பதுதான் மகாபாரதம் என்றார். நம்முடைய உடல் என்கின்ற, நம்முடைய உள்ளம் என்கின்ற இதை செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான கருவிதான், தத்துவம்தான் கிருஷ்ணன். அவன் லீலைகளை படிப்பதற்கு சத்குருவின் வாயிலாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரையோடு உடனடியாக புத்தகத்தை வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஒருங்கிணைத்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரந்தோறும் சத்குருவனுடைய புத்தகங்களை இங்கே அறிஞர்களை வைத்து பேச வேண்டும் என்ற எண்ணத்தை தந்த இறைவனுக்கு நன்றி. அந்த எண்ணத்தை செயலாக்குவதற்காக காத்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. நான் ஞானியில் சந்நிதியில் என்கின்ற அந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை முதலிலேயே சொல்லிவிட்டேன். இந்த வாய்ப்பை எல்லோரும் எனக்கு தந்தார்கள் என்று நான் சொல்லவே மாட்டேன். நான் குரு நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய என் சத்குரு தான் இதை சாத்தியமாக்கி தந்திருக்கிறார். என் சத்குருவுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.